கண்டிப்பாக நீங்கள் ரூம் எடுத்தீங்கன்னா 100% வந்து புலி பார்க்கலாம். ஏதோ இந்த பில்டிங்கை சுற்றியுமே ஃபென்சிங் இருக்குது. பார்க்குது பாரு, நம்ம இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுரும். அதுக்கு வண்டியில் யானை அடிபட்டதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டேயில் இன்றைக்கி நாங்கள் மட்டும்தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். கேட்டை திறக்க போகிறாரு. பார்த்தீங்கன்னா இந்த கேட்டை பூட்டிட்டாங்க. இதை சுற்றியுமே வந்து ஃபாரஸ்ட்டு. ஏதோ ஹண்டிங் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது பதுங்கியிருக்காடா பார்த்தேன். முதுகில் பார்த்தோம்னா தெரியல கிளியர். அதாவது ஒரு ரிவர் சைடு ஒரு சின்ன ஒரு ஃபென்சிங் செட்டப் மாதிரி போட்டு இதுதான் வந்து அடிக்கடி புலி வந்து ஸ்பாட் ஆகுது. இங்கே இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஸோ இன்றைக்கி என்ன விளாக் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இதுவும் ஒரு ஃபாரஸ்டே தான். அதாவது முதுமலை டைகர் ரிசர்வில் தெப்பக்காட்டில் வந்து நம்ம வந்து ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கோங்க. மரவக்கந்தின்னு சொல்லிட்டு, அதாவது மசனகுடியிலேருந்து மோயார் போகிற வழியில் மரவக்கந்தின்னு சொல்லி ஒரு வாட்ச் டவரு, அங்கே தான் வந்து ரூம் புக் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 2 ரூம் இருக்குது, கீழே அதுக்கப்புறம் மேலே. மரவக்கந்தி வியூ 1 வியூ 2 இருக்குது. நம்ம வந்து டாப்பில் புக் பண்ணியிருக்கோம். அதாவது முதுமலை டைகர் ரிசர்வ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் இல்லாமல் அந்த மோயார் ரோடுங்கிறது வந்து நிறைய புலிகள் வந்து இப்போ அதிகமாக ஸ்பாட் ஆகிற ஒரு ஏரியா. அங்கே தான் வந்து நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது இப்போ சம்மர் டைம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறனால வந்து நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து பின்னாடியே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவருக்கு பக்கத்துலேயே தான் இந்த வாட்ச் டவர், அங்கே தான் வந்து ரூம் புக் பண்ணியிருக்கோம். மரவக்கந்தி வியூங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபாரஸ்ட்டேங்க. எதுக்காகனா கரெக்டாக அந்த வாட்ச் டவரை ஒட்டியே வந்து பின்னாடி ஆறு இருக்கிறதுனால நிறைய அனிமல்ஸ் தண்ணி குடிக்க வரும். அதுவும் இல்லாமல் இப்போ சம்மர் டைமுங்கிறனால யானை, சிறுத்தை, புலி எல்லாமே தண்ணி குடிக்க வராது கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இப்போ புக் பண்ணியிருக்கோம். நம்மளோட சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம நிறையா நைட் ரைடு வீடியோஸ் போட்டிருக்கோம். ட்ரைபல் வில்லேஜ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், அதுவும் இல்லாமல் ஃபாரஸ்ட்டு, அது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நான் வந்து சத்தியமங்கலத்து வழியாக பந்திப்பூர் வந்து அதுக்கப்புறம் மசனகுடி உள்ளே நுழைஞ்சுங்க. என்ன ரீசன்னா, நான் வீடியோ எடுக்காததுக்கு ஃபுல்லாக காடே வறட்சி ஆயிடுச்சுங்க. ஒரு சின்ன அனிமல்ஸ் கூட பார்க்க முடியல. எப்போவுமே சத்தியமங்கலத்தில் வந்து திம்பம் ஃபாரஸ்ட்டில் எப்படியாவது யானை பார்த்துருவோம். சரி, அதுதான் பார்க்க முடியல. சரி, பந்திப்பூர்லேயாவது ஏதாவது அனிமல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 4-5 மான் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. வேறு எதுவுமே பார்க்க முடியல. ஏன்னா காடே சுத்தமாக வறண்டு போயிடுச்சு. இப்போ அந்த சம்மர் டைமுங்கிறதுனால அவங்களுமே காடில் 2 பக்கமே சைடில் க்ளீன் பண்ணி அதை ஃபுல்லாக எரிச்சு விட்ருக்காங்க. அதனால் சைடில் எந்த அனிமல்ஸுமே பார்க்க முடியல. அதுலேயும் மரத்தில் ஒரு இலை கூட இல்லைங்க. அப்படி தான் வந்து சத்தியமங்கலமும் அப்படி தான் இருந்துச்சு, பந்திப்பூரும் அப்படி தான் இருந்துச்சு. சரி, நம்ம டேரெக்டாக மசனகுடியில் போய் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம கரெக்டாக அந்த ஜங்ஷன் வந்துட்டோம். அதாவது தெப்பக்காடு ரிசப்ஷன் சென்டர் வந்துட்டோம். ஸோ நம்ம எடுத்த டிக்கெட்டை வந்து காமிச்சிட்டு அவங்கள்ட்ட வந்து அந்த ரூமோட டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அப்படி தான் அங்கே இருக்க ரிசப்ஷன் சென்டர்னு போட்டிருக்கு. நம்ம வந்து மசனகுடியில் ஸ்டே புக் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து தெப்பக்காடு தான் வந்து ஆஃபீஸு. நீங்கள் டிக்கெட்டு, உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து இங்கே தான் வந்து காமிக்கணும். ஸோ இங்கே வந்து ஒரு என்ட்ரியை போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த தெப்பக்காடு ஆஃபீஸில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய டிக்கெட்டும் ஆதார் கார்டையும் காமிக்கணும். காமிச்சிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரிசிப்ட் மாதிரி எழுதி கொடுக்குறாங்க. அதாவது நம்ம புக்கிங் வந்து இங்கே வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அடுத்து எங்கே போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அதாவது நம்மளுடைய ஸ்டே எங்கே இருக்குது அப்படின்னா மசனகுடியில் இருக்குது. நம்ம வந்து இப்போ நேராக போகணும். இப்படி தானே, முதுமலையிலேருந்து வந்தால் இங்கிட்டேருந்து வருவோம். இப்படி நேராக போனீங்கன்னா இங்கிட்டு நம்ம நேராக போனால் இப்போ மசனகுடி. ஆமாம். 100 meters turn right. Thank you. நல்லா ஜூம் பண்ணு. என்னடா பண்ணுது குட்டியா? டீ கருப்பு குட்டி. ரெண்டும் ஒரே ஃபேமிலி தான் போல அவங்க. குட்டி ஆனால் சின்ன வயசில் கருப்பாக தான் இருக்க மாட்டிருக்கு. பெருசானா இதாக மாட்டிருக்கு. என்ன இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க நீ? சும்மா உட்காந்தே இருந்தே வயிறு பசிக்குது. எப்படி? நானாவது வண்டி ஓட்டுறேன், நீ எப்போ பார்த்தாலும் சாப்பிட்ற
அப்படிங்கிறேன். சாப்பிட்ற தூங்குற. ஒரு காட்டு மாடு வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கு. இங்கே ஏதோ இதை டைகர் அட்டாக் பண்ண போகுது அப்படிங்கிறாங்க. சரி பார்ப்போம். நாங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். சரியான காட்டு மாடு. மசனகுடி ஜங்ஷனில் இருக்கோம். இதிலேருந்து அந்த ஸ்டேக்கு வந்து நீங்கள் போகணும். அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த மோயர் ரோடு வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டு போங்க கரெக்டாக. இங்கே மசனகுடி ரேஞ்சில் இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நேராக போய் அந்த மோயர் ரோட்டில் போங்க, அதுலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து மண் ரோடு வரும், அப்படியே போனீங்கன்னா ரைட் சைடில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி நானும் தெரியுன்ட்டு மண்டையை ஆடிட்டு வந்துட்டேன். ஆனால் எப்படி கண்டுபிடிச்சி போக போகிறோன்னு தெரியல. கேர்டேக்கர் இருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து அங்கே என்ட்ரி போட்டாச்சு. நாங்கள் தெப்பக்கல்லே என்ட்ரி போட்டதுனால இங்கே வந்து பெருசாக என்ட்ரி எதுவும் கேட்கல. இங்கே என்ன சொன்னாங்கன்னா, அங்கே போங்க டைரெக்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. இதில் தான் வந்து லெஃப்ட் சைடில் தான் போகணும். ஆமாம், இதில் கொஞ்சம் தூரத்தில் சமைச்சு சாப்பிட்டோம். இங்கே பாரு சஃபாரி போகிறாங்க பாரு. தண்ணியெலாம் வற்றிருக்குன்னு நினச்சா தண்ணி ஒரு அளவு இருக்குடா. ஃபுல்லாக வற்றலை. இந்த இருக்கு பாரு நேராக. அதுதான் இது. இதுதான் இங்கே பாரு மான் தண்ணி குடிக்க வந்துருக்கு பாரு. மானே வேறு என்னமோ நிற்கிது கருப்பு கலரில். அது என்ன கொக்கா? ஹேய், இங்கேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்கள், அங்கே இருக்கு பாருங்கள். அதுதான் அந்த ஸ்டே. நீங்கள் அதுக்கு எந்த வழியாக போகணும் அப்படின்னா, ஏதோ ஒரு மண் ரோடு ரைட்டில் பிரியும் அப்படின்னாரு. அங்கே ஒரு ரோடு பிரியுதுடாடி. இங்கிட்டு மக்கள் இருக்காங்க. இங்கிட்டு மக்கள் இருக்காங்கடா. உள்ளே வளைய போகிறோம். இதுதான் இந்த வழியை நேராக போனீங்கன்னா சஃபாரி ரேஞ்சு. உங்களுக்கு இந்த வழியாக தான் போகணும். இங்கே தான் மக்கள் இருக்காங்களா? அவர் வந்து மசனகுடி காட்டில் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எவ்வளோ ஒரு தைரியம் பற்றில. இல்லை, நம்ம இன்னைக்கு இங்கே தான் தங்க போகிறோம். மேலே நல்லா இருக்கா? இந்த ஆள் இருக்காங்கடாடி. பைக் இருக்குவார். இதில் சிறுத்தை புலிலாம் எங்கே வேணாலும் மறைஞ்சிருக்கலாம்டா. அசால்ட்டாக வெளியில் வரக்கூடாது. ஆமாண்டா, இந்த பக்கம் தான்டா அந்த புலி அதிகமாக ஸ்பாட் ஆகும்ல. இது மோயாருன்னு சொல்லிட்டு அடிக்கடி மசனகுடியில் புலி சாவகாசமாக படுத்துருந்துச்சு. அது எல்லாமே இந்த பக்கம்தான். போகலாம், நம்ம போகலாம். அது ப்ரைவேட்டு சஃபாரி தான், போகலாம். இல்லையே, இதுக்குள்ளே ஏற்றிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த மரவக்கண்டி ரெசார்ட்டு. அதாவது கீழே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு, மேலே செகண்ட் ஃப்ளோரு. இதில் வந்து 2 ரூம் இருக்குது. கீழே வந்து வியூ 1, மேலே வந்து வியூ 2. நாங்கள் வியூ 2 எடுத்துருக்கோம். வாங்க ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதை சுற்றி இந்த ஃபென்சிங்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். அப்படியே படி வழியாக மேலே ஏறணும்னா நல்லா காற்றடிக்குது. அதாவது இந்த பில்டிங்குள்ளேயே நம்ம காரை நிப்பாட்டிக்கலாம். நான் இப்போ வெளியில் போக வேண்டியது இருக்குது, அதனால் நிப்பாட்டல. நைட்டு நிப்பாட்டிக்குவேன். இங்கே வந்து ஃபென்சிங் இருக்குங்க. ஏதாவது இந்த பில்டிங்கை சுற்றியுமே ஃபென்சிங் இருக்குது. அது நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே வந்து போட்டு விட்ருவாங்க. இந்த பில்டிங்கை சுற்றி வர்ற மாதிரி பால் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள். ரூம் டூர் காமிக்கிற மாதிரி. இதான் ரூமு. உள்ளே என்ட்ரி ஆன உடனே ஒரு ஹாலு. அதில் வந்து 3 பெட்ரூம், 3 பேர் படுக்கிற மாதிரி. இங்கே ஒரு டபுள் பெட்டு, இங்கே ஒரு சிங்கிள் பெட்டு போட்டிருக்காங்க. 2 ஃபேன் போட்டிருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம். அப்புறம் வந்து இதில் வந்து கான்டாக்ட் நம்பர் சுபாஷன் போட்டிருக்காங்க. அவர் தான் வந்து கேர்டேக்கிங். ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. அது நீட்டாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இந்த ரூமில் இருக்கிற இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த டோர் பார்த்திங்களா, இங்கே ஸ்க்ரீன் இருக்குது. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு டோர் இருக்குது பாருங்கள். இந்த டோரை திறந்து வெளியில் போனோம்னா வேறு மாதிரியே ஒரு வியூ தெரியும் பாருங்கள். அப்படியே பின்னாடி அந்த ஆறு ரிவரோட வியூ தெரியும். இங்கே இருக்காங்க பாருங்க, டூரிஸ்ட் ஃபேமிலி TN94 உட்காந்துருக்காங்க பாருங்க.
நம்ம இங்கே இருந்துகிட்டே இந்த அனிமல்ஸ் வந்து ஈவினிங் தண்ணி குடிக்க வரதை பார்க்கலாம். இப்போவே பார்த்திங்கன்னா அங்கே நிறைய மான்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த மான் ஏதோ பெரிய பெரிய கொக்கெல்லாம் நின்றுருக்கு பாருங்கள். எல்லாமே தண்ணி குடிக்க தான் வந்திருக்குங்க. சாயந்தரம் வந்து யானை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஆனால் அனிமல்ஸ் பார்க்க முடியுதோ இல்லையோ, அந்த பறவைகள் நிறைய இந்த மீனை பிடிக்கிறதுக்காக வர வேண்டாம், அதை பார்க்கலாம். மீன் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரூமில் இருந்து இப்போ தெப்பக்காடு வரைக்கும் சும்மா ஒரு ரைடு மாதிரி போயிட்டு வரலாம். ஏன்னா இங்கே ரூமில் இப்போதைக்கு எந்த அனிமல்ஸ் எங்களால் ஸ்பாட் பண்ண முடியல. சரி போயிட்டு வரும்போது அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஏன்னா இந்த ரூமில் வந்து இங்கே ஃபுட்டு வந்து எதுவுமே கிடையாது. சரி மசனகுடியில் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இப்போ தெப்பக்காடு கிளம்பி போயிட்டுருக்கோங்க. மசனகுடினா மசனகுடி தான். வறண்டாலும் சரி உருண்டாலும் சரி அந்த எலிஃபெண்ட் சைட்டிங்ஸுங்கிறது வந்து இருக்குங்க. பாருங்கள், எலிஃபெண்ட்டை பார்த்துட்டோம் நாங்கள். இல்லை யானைடா டேய், 2 யானை நிற்கிது பாருடா. உண்மையாக அந்த ஸ்மெல் பண்ணுது பார்த்தியா, அதை தூக்கி அது வந்து ஆள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குது. இந்தா பார்க்குது பாரு, நம்ம இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுரும் அதுக்கு. நம்மளே தான் பார்த்துட்டே இருக்கு, நம்மளே பார்த்துட்டே இருக்கு. கிளம்பி ஓடி வந்துச்சுன்னா போக முடியாது போல. ஆமாம், இவனுக்கு வேறு இப்படி நின்றுருக்கானுங்க. இங்கே தும்பிக்கை தூக்குதுடா, அது ஒழுங்காக காமிடா. அங்கே போடுறா, நம்ம இருக்குன்னு காமிக்குது. இது வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு அறிகுறியுமே. ஆமாம், அது சேஃப் பண்ணுது பாரு, அதோட குட்டியை சேவ் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகுது பார்த்தியா. போதும் நீ கிளம்பு உள்ளே போ அப்படிங்குது. இல்லை இல்லை அவ்வளோதாங்க. இருந்த ஒரு யானையை நாங்கள் துரத்தி விட்டோம். இனிமேல் யாராலையும் அந்த யானையை பார்க்க முடியும். நாங்கள் மட்டும் இல்லை, எங்களுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் நிற்கிறாங்க. இதுதான் வந்து அந்த மசனகுடி ஜங்ஷன் பாருங்கள். அதாவது இதை தாண்டி போனோம்னா வந்து ஒரு 1 கிலோமீட்டரில் போவோம். இதை தாண்டி ஒரு 1 கிலோமீட்டரில் போனோம்னா வந்து அந்த பக்கம் ஃபுல்லாகவே அனிமல்ஸ் இருக்கும். ஆனால் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சந்தை மாதிரி இருக்குது. நீங்கள் இங்கே வந்து பஸ்ஸில் வந்தீங்கன்னா இவங்கள்ட்ட ஜீப் எடுத்து கொஞ்சம் பார்கெயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சஃபாரி போகலாம். இங்கே வந்து 2 சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது நம்மளை பார்த்துருக்காங்களா, அவங்களுக்கு வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து வண்டியில் யானை அடிபட்டதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் அவங்கள பார்த்துருக்கோம், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க பசங்க. தம்பிங்க 2 பேர் வந்து நம்மளை மீட் பண்ணி பேசினாங்க. அண்ணா உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி உன் பேர் என்னடா? அலித்குமார். உன் பேரா? சிபில். இவங்க 2 பேரும் நம்ம வீடியோலாம் பார்ப்பாங்களாம். உங்கள் எக்ஸாம்லாம் நல்லா எழுதுங்கடா. வந்து 10th எக்ஸாம் இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கேன். எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு அப்புறமா வீடியோ பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ யூடியூப்லேயே தான் இருக்கும். ஃபேன்ஸுங்களுக்கு ஹாய் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸில் எப்போ இருக்குது? நல்லா இருக்கு. இதேமாதிரி என்ன மேலே நல்லா பண்ணுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். சரி ஓகே, சரிண்ணா, தேங்க்யூடா. சரி ஓகே, இந்த வீடியோ போட்டுக்கலாம்ல? உங்கள் வீட்டிலலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? சரி ஓகே, அடுத்த வீடியோ வந்து மசனகுடி வீடியோ வரும் பாருங்கள், சரியா? சரி ஓகேடா. இருந்து அந்த சிங்காரா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு ஹோட்டல் இருக்குது, இந்துன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து அந்த ஹோட்டல் தான் நல்லா இருக்குமா, அங்கே தான் சாப்பிட போகிறோம். அதாவது இந்து கிடையாது, இந்திரா ஹோட்டல். கரெக்டாக அந்த கோயிலுக்கு முன்னாடி தான் அந்த கடை இருக்குது. திருப்பும்போது தெரியும் பாருங்கள், இந்திரா டிஃபன். அந்த பச்சை கலரில் பில்டிங் பார்த்தீங்களா, அதுதான் இந்திரா ஸ்டோர்ஸு, இந்திரா டிஃபன் சென்டர். ரெண்டும் ஒரே டீம் தான். சாப்பாடு நல்லாயிருக்கு. நீங்கள் மசனகுடியில் சாப்பிட்ணும்னா இந்த இந்திரா ஸ்டோருக்கு பக்கத்தில் இருக்கிற இந்திரா டிஃபன் சென்டரை ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக ரேட்டு ரீசனபுளான ரேட்டு தான். மதியானம் ஒரு பிரியாணி சாப்பிட்டோம், 125 சிக்கன் பிரியாணி. ஆனால் நல்லா ஒர்த்தாக தான் இருந்துச்சு. வந்து டைம் வந்து 8:45 ஆயிடுச்சு. இப்போ தான் சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். 10 மணி 8:30க்குள்ளே வாங்க அப்படின்னாரு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஏன்னா சாப்பிட்றதுக்கு பசிக்கணும். அதனால் ஒரு 8:30 வரைக்கும் இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். யானை சாணம் இருக்குது, புலி வந்து நடமாட்டம் அதிகமாக இருக்குது. ஆமாம், புலி நடமாட்டம் தான் முக்கியமாக அதிகமாக இருக்குது. புலி வந்து பார்க்கறது ரேரு. ஆனால் இங்கே இருக்கிற அந்த டாக்ஸி டிரைவர்ஸ் செல்ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா சகட்டு மேனிக்கு புலியை வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. அதாவது அவங்க டெய்லியும் யாராவது ஒருத்தர் பார்த்துருவாங்க. ஒரே புலி தான் பார்க்குறாங்க. அது ஒரே புலியா என்னன்னு தெரியல. என்னென்னா அதில் அந்த டெய்லி ஒரு 10 பேர் 100 பேர் போகிறாங்க. அவங்க போகிறாங்கல்ல, அதில் வந்து ஒருத்தர் 2 பேராவது அந்த புலியை பார்த்துறாங்களா, அந்த வீடியோ மொத்தமாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆமாம்,
யானை நிற்கிதான்னு பாரு. யானை நைட்டு வரும்டா யானை. என்னப்பா திறக்கக்கூடாதுன்னு சொல்லுப்பா. சிறுத்தை புலி வந்துருன்னு சொல்லு. ம் தெரியல, இன்னைக்கு நாங்கள் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு கெஸ்ட்டு வந்த மாதிரி தெரில. என்னடா சரி பார்த்தா தான் தெரியும். ஆமாம் காரெல்லாம் உள்ள விட்டுணும். சிகப்பு கலர் யானைக்கு பிடிக்காதரா. ஆமாம் ஏற்கனவே யானை அடிச்சிருச்சு. அதிலேருந்து கார் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இன்னொன்னா ஒரு தடவை அடித்தா அவ்வளோதான், கார் முடிஞ்சு போயிடும். கார் அடிச்சுக்கலாமா? இருக்காரா? வெளியில் தான் உட்காந்துருக்காரா அந்த? ஆமாண்டா. கேட்டை திறக்க போகிறாரு. உள்ளே போயிடலாம். உள்ளே போயிடலாம். அதாவது ஈவினிங் வரும்போது எப்படி வெளியில் போவாங்க அப்படின்ட்டு கேட்டை இது பண்ண மாட்டார். போயிடலாமா? ஓகே உள்ளே வந்துட்டோம். கூண்டுக்குள்ளே வந்தாச்சு. அதை பார்த்தீங்கன்னா இந்த கேட்டை பூட்டிட்டாங்க. காரை உள்ளே விட்டாச்சு. ஆமாம் கேட்டு பூட்டியாச்சு. போட்டாங்கடா ஃபென்சிங்கு. இப்போ பார்த்தி ஒரு மாதிரி வெட்டுச்சுல்ல. இதை சுற்றியுமே வந்து ஃபாரஸ்ட்டு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறு. இந்த பக்கம் பின்னாடி கரெக்டாக அந்த பில்டிங்க்கு பின்னாடி ஒரு ஆறு இருக்குது. சவுண்டு பயங்கரமாக கேட்குது. நம்ம காரை இங்கே தான் நிப்பாட்டி வச்சுருக்கோம். இந்த பக்கம்லாம் யானை தண்ணி குடிக்க வரும், வெளியில் போகாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இன்றைக்கி நைட்டு நமக்கு பை சான்ஸ் லக் இருந்துச்சுன்னா ஏதாவது அனிமல் ஸ்பாட் பண்ண முடியும். மானா எங்கே? அது பின்னாடி உள்ளே போயிடுச்சு. நான் டக்குன்னு உள்ளே போயிடுச்சு. கீழடி எங்கே? இந்த பக்கம் வந்த மாதிரி இருந்துச்சு. இங்கிட்ட ஒன்று இப்போ உள்ளே ஒன்று போச்சு. இது ஒன்று எது? இங்கே ஒன்று போயிருந்துச்சுல. 2 இது உள்ளே போயிடுச்சு. ஆமாம் மானு கரெக்டாக பில்டிங்க்கு முன்னாடி மான் வந்துருச்சுடா. இவ்வளோ நேரம் இது வந்து சாதாரண ரோடு மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே மான் வந்துருச்சு. வர 2-3 நிற்கிது. நிறைய போகுதுடா பின்னாடி. ஒரு ஃபேமிலியாகவே போயிட்டுருக்காங்கடா. நாங்கள் வந்து 2வது மாடியில் தங்கியிருக்கோம். முதல் மாடி வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு. அதில் ஆள் இல்லை இன்றைக்கி. பூரா அந்த ஆற்றுல வர சவுண்டு பயங்கரமாக கேட்குது. மான் தண்ணி குடிக்க வரும்னு நினைக்கிறேன்டா. மேலே 8 கால் பூச்சிலாம் இருக்குடா, பார்த்து வாங்கடா. இங்கே பாரு 8 கால் பூச்சிலாம் இருக்குது, பார்த்து வா. அது ரொம்ப நாள் ஆச்சுல அங்கே ட்ரெக்கிங் போய். பெரிய ஆமாம் நம்ம வந்து இந்த தண்ணி அதிகமாக இருக்கிற காலத்தில் போனோம். பூராமே தவளை சத்து அதிகமாக இருந்துச்சு. ஸ்மெல் அடிக்குது ஏதோ செத்து போன மாதிரி. ஆமாம் இங்கே ஏதோ ஹண்டிங் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன்டா. என்னடா மானியம் செத்து கிடக்கும். நல்ல ஸ்மெல்லுண்ணா. பகலெல்லாம் உள்ள இப்போ வருதுடா. பகல் வாட வரல, ஆனால் இப்போ வாட வருது பயங்கரமாக. அதாவது நாங்கள் இதை புக் பண்ணிவிட்டு அந்த ரிசப்ஷன் ஆஃபீஸில் போய் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்து நாங்கள் இந்த மாதிரி மரவக்கந்தி புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும் வந்து அந்த ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கும். அது இந்த மாயார் ரோடு. அதில் வந்து புலி இப்போ அதிகமாக சைட் ஆகுது. அதனால் நைட்டு வெளியில் வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சஃபாரி முடிச்சுட்டு போகும்போது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாகவே ஒரு 8:30 அந்த டைமிங்கே உள்ளே போயிருங்க. ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து அந்த போகிற வழியிலே யானை நிற்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நாங்கள் கரெக்டாக வரும்போது மணி 9 மணி ஆயிடுச்சு. சரி ஏதாவது எலிஃபெண்ட் எதாவது பார்க்க முடியுமான்னு பார்த்தோம், ஆனால் பார்க்க முடியல. நாங்கள் பில்டிங்க்கு உள்ளே வந்து இந்த லாக் பண்ணிவிட்டு இப்போ வெளியில் எட்டி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மான் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து இந்த பில்டிங் வந்து பின்னாடி ரிவர் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது அனிமல்ஸ் தண்ணி குடிக்க வந்தே தீரும். அதுவும் இல்லாமல் ஏர்லி மார்னிங் நிறைய சைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ நைட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சு ஒரு ரெஸ்ட்டை போட்டுட்டு ஏதாவது சவுண்டு கேட்குதான்னு ஒரு மிட் நைட்டில் எழுந்திரிச்சு பார்த்தோம்னா ஏதாவது அனிமல்ஸ் ஸ்பாட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஆமாம் அது பூட்டி இருக்கணும், பூச்சி உள்ள போயிடும். 1:30 இருக்க டைமு வெளியில் வந்தோம். சரி ஏதாவது அனிமல் ஸ்பாட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக. ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிறனால பயங்கரமாக குளிருது. இங்கே வர நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வருங்க தண்ணி குடிக்க மான் வரும் அப்படின்ட்டு. இதுக்காக அதை லைட் ஆஃப் பண்ணது. 3 மான் நிற்கிறா. வண்டி போகுதா? லோக்கல் பீப்புள்ஸாக இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த சிறுத்தை வரும், யானை வரும், தண்ணி குடிக்க வரும்னு சொன்னதெல்லாம் உண்மைதான் போலண்டா. இங்கிட்டு வராதா? இங்கிட்டு நம்ம மட்டும்தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கோம். பாருங்க 3 மான் வந்து ஃபேமிலியோட தண்ணி குடிச்சிட்ருக்கு. ஏதாவது பதுங்கியிருக்காடா மானை வேட்டையாடுறதுக்கு? இது என்னடா ஏதோ சுருத்த மாதிரி நிற்கிது. இன்னும் நிற்கிற மாதிரி இருக்கு. இல்லை இது மரமா? போகுதா? கண்ணு தெரியுதா ஏதாவது? இதா பாருங்க மான் வந்து தண்ணி குடிச்சிட்டு அப்படியே கிளம்புது. இதுதான் அந்த வர்ற வழிங்க, இந்த பில்டிங்க்கு வர்ற வழி. இந்த வழியாக தான் வரணும். இங்கிட்ட தான் வந்து யானை நிற்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தூங்கிட்டேன் கொஞ்ச நேரம். தப்புன்னு சரியான டயர்டு. காலேருந்து வண்டி ஓட்டிகிட்டு வந்தது சரியான டயர்டு. படுத்து தூங்கிட்டேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிட்டு வந்து இப்போ பார்த்தா மணி 12 மணி ஆயிடுச்சுங்க. சவுண்டு பயங்கரமாக கேட்குதுங்க. இந்த ரிவரோட சவுண்டு, இந்த அதில் இருக்கிற ஸ்பீஷீஸு, அந்த உயிரினங்கள், தவளை, பூச்சி, அல்டிமேட் சவுண்டு. தண்ணி தாகமே அடிக்காதா இந்த அனிமல்ஸுக்கு? தண்ணி குடிக்க வரும், பார்த்துட்டு போயிடலான்னு பார்த்தேன். தண்ணி இருக்குது, நானும் இருக்கேன், அனிமல்ஸை காணோம். சரி வெயிட் பண்ணுவோம். காலையில் வரைக்கும் டைம் இருக்குது. மணி இப்போ தான் 12 மணி ஆகுது. அதெல்லாம் டாக் பயங்கரமாக குலைக்குதுங்க. டாக் குலைச்சாலும் ஏதோ ஒரு பெரிய அனிமல், இல்லை ப்ரெடேட்டர், அது மாதிரி ஏதோ ஒரு அனிமல்ஸ் கண்டிப்பாக வந்திருக்கும். அதான் டாக் குலைக்கும். அதாவது என்னென்னா, இப்போ இங்கே ஒரு கொஞ்சம் மான் மட்டும் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்தோம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு அனிமல்ஸ் பார்த்தோம். ஒரு சின்ன பால் மாதிரி. இதே மாதிரி ஒரு அனிமல் வந்து நாங்கள் டாப் ஸ்லிப்பில் அம்புலி இல்லத்தில் தங்கி இருக்கும்போது வந்து ஒரு அனிமல் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. மேபி அந்த அனிமலான்னு தெரியல, கிளியராக எங்களுக்கு விசிபிள் ஆகலை. ஓகே, நம்ம கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஒரு 3 மணிக்கு அந்த மாதிரி எந்திரிப்போம். அப்போ ஏதாவது அனிமல் ஸ்பாட் ஆகுதுன்னு பார்ப்போம். மணி பார்த்திங்கன்னா இப்போ 12 மணி ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வருவோம். ஆனால் நல்லா த்ரில்லிங்காக இருக்குங்க. ஏன்னா வெளியில் ஃபுல்லாகவே ஓப்பனு. நம்ம மேலே செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால நல்லா விசிபிலிட்டி வேறு இருக்குது. சரி பார்ப்போம், பை சான்ஸ் நமக்கு லக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இன்றைக்கி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா காலையில் டைம் 4 மணி. செம்ம குளிருது. இப்போ நம்ம 4 மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்துட்ருக்கோம். மசனகுடிலாம் இதுதாங்க ஃபஸ்ட் டைம் நான் இப்படி நைட்டு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி எழுந்திரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறது. காலையில் 4 மணி.
ஃபாக் வந்துருக்குங்க, மிஸ்ட்டு வந்திருக்கு. பில்டிங்கை சுற்றி எதுவும் யானை சாணி எதுவும் கிடக்குதான்னு பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல சாணி போட்டிருக்கு. எப்போ வந்துட்டு போச்சுன்னு தெரில. குட் மார்னிங். அதாவது இன்றைக்கி மசனகுடி மரவக்கந்தி ரெஸ்ட் ஹவுஸில் டே 2. நேற்று நைட்டு வந்து அனிமல்ஸ் பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணோம், பார்க்க முடியல. ஆனால் இப்போ உங்களுக்கு வேறு ஒரு விஷயம் காட்ட போகிறேன், வாங்க போவோம். அதாவது நம்ம ஊரில் சம்மரு அட்டி நொறுக்கிட்டு இருக்கு வெயில். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே அப்படிங்கிற மாதிரி செம்மையாக இருக்குது. சம்மரு பங்குனி வெயில் பல்ல காமிச்சு அடிச்சிட்ருக்கு. ஆனால் மசனகுடியில் எப்படி இருக்கு பாருங்கள் கிளைமேட்டு. இது காலையில் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ 6:30 மணி. மணிக்கு எவ்வளோ பனியாக இருக்குது. நீங்கள் ஏதோ கேமரா ப்ளர் ஆகுது அப்படின்லாம் நினைக்காதீங்க. எனக்கு ரியலாகவும் அப்படி தான் தெரியுது. ஏன்னா இது வந்து பனி பெய்யுது. அப்படி காலையிலே கிங்ஃபிஷர் வந்துட்டாப்புல. இவர் தான் உண்மையிலே கிங் ஆஃப் ஃபிஷர்ஸ். வேறு லெவலில் கொத்தி தூக்குவார்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது இந்த பறவைகளோட சவுண்டு. நான் ரீசெண்டாக அனிமல்ஸை விட அதிகமாக பேர்ட்ஸ் வந்து ஸ்பாட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அந்த காடுகளில் அனிமல்ஸ் மட்டும் கிடையாதுங்க, பேர்ட்ஸும் நிறையா இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 இது அங்கிட்ட இங்கிட்ட நகர்ந்துட்டுருக்கு. சரியாக தெரியல என்னென்னு. அது மேபி நீர்நாயாக இருக்கலாம். நம்ம தண்ணி ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. தலையை மட்டும் வெளியில் விட்டுட்டு நகர்ந்துட்டுருக்கு. இந்த இடத்துல 2 புள்ளி மாதிரி உங்களுக்கு தெரியுதா? எனக்கு கிளியராக தெரியல. இதில் ஒரு ஜீவன் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அது பார்த்திங்கன்னா அடிக்கிற பனிக்கு பூராமே நனைஞ்சு போயிடுச்சு. அது எங்கே உணர்ந்துடல, ஆளக்கான. ஃப்ரெண்ட்ஸ், ரிஃப்ரெஷில் ஆகிட்டோம். ஆக்சுவலாக என்னென்னா இந்த ரூமில் வந்து உங்களுக்கு டிஃபன், டின்னரு, காஃபி, அப்புறம் வந்து மீல்ஸ், ரைஸு எதுவுமே கிடைக்காது. ஏன்னா இங்கே வந்து சமைக்க மாட்டாங்க. உங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா வந்து ஒன்று இங்கே கேம்ப்பு, அதாவது லாக் ஹவுஸ்க்கு போகணும். அங்கே வந்து சொன்னீங்கன்னா தான் சமைச்சு வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் மசனகுடி அந்த டவுனில் வந்து ஹோட்டல்ஸ் நிறைய இருக்கும், அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் வந்து மசனகுடி ஹோட்டலில் சாப்பிட்டோம். ஏன்னா அங்கேனா வந்து சூடாக போய் எப்போனாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அதுவும் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்து குக்கிங் திங்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. இங்கே வந்து உள்ளே சாப்பிட்றது கூட அலௌட் கிடையாது. இங்கே நீங்கள் வந்து பார்சல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஃபாரஸ்ட் ரெஸ்ட் ஹவுஸில் வந்து அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கா. உள்ளே சாப்பிட்றதுக்கு திங்ஸ் எதுவுமே எடுத்து வராதிங்க, அங்கேயே சாப்பிட்டு வந்துடுங்க, வாங்கிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது என்ன சொல்கிறதுனா, இப்போ இந்த ஃபாரஸ்ட்டு ரெஸ்ட் ஹவுஸில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ரூம் எடுத்தீங்கன்னா 100% வந்து புலி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு அப்போ புரியல, ஆனால் இப்போ புரியுது. பாருங்கள், புலி பார்க்கலாம், நான் பார்த்துட்டேன். இங்கே பாருங்கள், புலி இருக்கா. இது என்னென்னா வந்து இந்த ஃபோட்டோ வந்து இந்த ரூமில் தங்கியிருந்தவர் இந்த பின்னாடி இருக்கிற ரிவரில் வந்து இந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இந்த அனந்த் ஜான்ஸ்லே அப்படிங்கிறவர் வந்து பூனேக்காரர். அவர் வந்து இங்கே தங்கியிருந்து இந்த ஃபோட்டோ எடுத்திருக்காரு. இந்த ரிவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த சூரியன் ஒதுக்கிது, ஆனால் நமக்கு எதுவுமே தெரியல, அந்தளவுக்கு ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு சீவட்டை ஏதோ ஒரு அனிமல்ஸ் ஏதோ ஒன்று பார்த்தேன். ஆனால் ரொம்ப தூரத்தில் பார்த்ததுனால தெரியல, கிளியராக தெரியல. ஆனால் அது கண்ணு நல்லா தெரிஞ்சது. இங்கே வந்து ஒரு 4-5 மான் இருந்துச்சுங்க. அது மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது இந்த ரூம்லேருந்து. வேறு எதுவும் பார்க்க முடியல. ஆனால் இங்கே சாணிலாம் நிறைய கிடக்குது. மேபி வந்து ஏதாவது அனிமல்ஸ் வந்துட்டு போயிருக்கலாம். ஏதாவது பைசன் அது மாதிரி வந்திருக்கலாம். இன்னும் இந்த சாணிலாம் நேற்று இல்லை, அங்கே வரும்போது இல்லை. இந்த போட்டுருக்கு பாருங்கள், இது இல்லை. இந்த சாணிலாம் வந்து நேற்று இல்லை, நாங்கள் வரும்போது. நேற்று நைட்டு தான் போட்டிருக்கு. ஏதோ காஷ்மீரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது லைட்டாக. சின்ன காஷ்மீர், ரொம்பலாம் காஷ்மீர் கிடையாது, சின்ன காஷ்மீர். இந்த மரத்தில் போய் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு தோணுது. ஆனால் பின்னாடி ஏதாவது வந்து போஸ்ட் கொடுத்துருமோன்னு பயமாக இருக்குது. அதனால தான் போகலை. ஏன்னா இது ஃபுல்லாகவே ரிசர்வ் ஃபாரஸ்ட். இந்த பக்கம் ஃபுல்லாகவே புலி அதிகமாக ஸ்பாட் ஆகும். அந்த ஏரியாவில் தான் நாங்கள் வந்து இப்போ ரூம் எடுத்துருக்கோம். பறவைகள் நிறைய இருக்குங்க. மகிழனை காணோம். மகிழன் இங்கே இருக்கான். நாங்கள் நைட்டு பூரா இதுக்குள்ளே தான் வந்து தங்கியிருக்கிறோம். அதாவது ஒரு ரிவர் சைடு ஒரு சின்ன ஒரு ஃபென்சிங் செட்டப் மாதிரி போட்டு இந்த இடத்துல ஒரு வாட்ச் டவர்.
நல்லா த்ரில்லிங்காக இருந்துச்சு இந்த ஸ்டே வந்து. என்ன பெரிய லெவலில் அனிமல்ஸ் பார்க்க முடியல, ஒருவேளை நம்ம லக்கு. வாங்க இன்றைக்கி வந்து நம்ம அந்த மாயார் சிங்காரா போய் பார்ப்போம். அதில் ஏதாவது புலி ஏதாவது சிக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் வந்து இங்கே நிறைய அனிமல்ஸ் வந்து தண்ணி குடிக்க வருதுங்க. நம்ம காரை வந்து வெளியில் எடுக்கணும்னா அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க ஃபென்சிங் ஆனில் இருக்கா என்ன ஏதுன்னு. அப்போ தான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அவர்கிட்ட, ஆஃபில் இருக்குது அப்படின்னாரு. இப்படி தான் வரணும். இது இப்படியே இருக்குமே, அதை தள்ளு லைட்டாக. வண்டியில் ஸ்க்ராட்ச் எதாவது ஆக போகிறா? சும்மா தள்ளு, அது போயிடும். அது இந்த இதுதான் தள்ளு. ஏண்டி பயப்படுற? நான் செத்தாலும் நீ செத்தாலும் ஒன்று தான். தள்ளு தயவு செஞ்சு. சரி வா, ரெண்டே சேர்ந்து தள்ளுவோம். வா வா, பக்கத்தில் வா, வாடிங்க. அதாவது நான் வந்து இப்போ என் மனைவியோட தொந்தரவு தாங்க முடியாமல் இந்த கரண்ட்டு கம்பியை பிடிக்க போகிறேன். ஆமாம், அப்புறம் ஏண்டி நீ வந்து என்னை வந்து தள்ளுங்கிற, நீ வந்து தள்ள மாட்டா. ஒரு கட்டுன கணவன் மேலே உனக்கு அன்பில்லை. காரோட நானும் பையன் ஏதாவது ஆகிட்டோம்னா தள்ளு. வா, நான் ஒன்றே பிடிக்கிறேன். இந்த 2K கிட்ஸ்லாம் வந்து 2K கிட்ஸ் ஏன் கரண்ட்லாம் நம்ம இல்லை, தள்ளு. நீ நீங்கள் சாக்கு அடிக்கலடி, தள்ளு. அப்படியே நான் பார்த்திங்களா, நான் தொட்டு பார்த்துட்டு சாக்கு அடிக்கலன்னு தெரிஞ்சவொடனே பெரிய கொடியேற்றுற இழு பாய். எனக்கு தெரியும்பா இந்த பென்சிங் சிஸ்டம்லாம் எனக்கு தெரியும். நீ இழுங்க. இருக்கிற மனைவிலாம் ரொம்ப உஷாராக இருக்காங்க. கணவனுக்கு ஏதாவது ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு கரண்ட்டில் கை வைக்க மாட்டாங்க. நான் வந்து தொட்டு பார்த்துட்டதுக்கப்புறம் தான் என் மனைவி வந்து அந்த கரண்ட்டில் கை வைக்கிறாங்க. ரொம்ப பேட் கேர்ள்ஸ். ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ரிவர்ஸ் ஆனால் வண்டிக்கு நல்லா சேஃப்டிங்க. உள்ளே வந்து ஆனால் ஒரு 2 வண்டி பார்க் பண்ணிக்கலாம். இங்கிட்ட ஒரு வண்டி, இந்த பக்கம் ஒரு வண்டி பார்க் பண்ணலாம். ரைட் சைடில் அந்த ஃபென்சிங்லாம் இங்கே இருங்க, கையை தொட்டு காமிக்க பாருங்க, இங்கே இருப்பாருங்க. அதனால் நீங்கள் வரும்போது அவர்கிட்ட கேட்டுட்டு ஃபென்சிங் எரியுதா என்ன ஏது ஆன்லைனில் இருக்கான்னு கேட்டுக்கங்க. ஏன்னா அவங்க ஒரு 9:30க்கு மேலே ஆன் பண்ணி விடுறாங்க, வைல்ட் எலிமெண்ட்ஸ் கிராஸ் ஆகும் அப்படிங்கிறனால. கேட்டு போட்டணும்டா. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த பில்டிங்க்கு வெளியில் நின்றுருக்கேன். எனக்கு வெளியில் வர்றதுக்கு பயமாக இருக்குது. ஆனால் லோக்கல் பீப்புள்ஸ்லாம் நார்மலாக தான் வந்து இது பண்ணுறாங்க. ஏன்னா இந்த இடத்துல இங்கெல்லாம் வந்து எந்த அனிமல்ஸும் எதுவும் காலையில் நேரங்கிறதுனால ஏதாவது பதுங்கி இருந்தாலுமே நமக்கு தெரியாது. ஃபுல்லாகவே வந்து டீப் டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் இந்த பக்கம் அந்த மோயாறு போகிற ட்ரக்கு இது ஜீப் சஃபாரி கூட்டிகிட்டு போகிறது வந்து இங்கே ஒரு மெயின் ரோடு இருக்குது, அந்த வழியாக தான் போகிறாங்க. அங்கே தான் வந்து அடிக்கடி புலி வந்து ஸ்பாட் ஆகுது. அதனால் அங்கே வர்ற புலி இங்கே வராது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் நான் பையனை வந்து காருக்குள்ளே வச்சுருக்கேன். இங்கே இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து யானை வந்து வரும் ரெகுலராக அப்படின்னாங்க. நான் இப்போ போகிறோம். யானை ஏதாவது வந்திருக்கான்னு பார்ப்போம். டைம் வந்து 10 மணி ஆகுது. நாங்கள் செக் அவுட் பண்ணுற டைம் வந்துருச்சு. என்னென்னா வந்து இந்த ஸ்டேயில் வந்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அதாவது நம்ம ரூமில் இருந்து பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு லேக் இருக்குது. அதில் வந்து நிறைய அனிமல்ஸ் தண்ணி குடிக்க வரும். அது இல்லாமல் இந்த ரூம் வந்து நல்லா உயரமாக இருக்கிறதுனால சுற்றி இருக்கிற ஏரியா எல்லாமே பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே விண்டோவாக இருக்குது. இங்கே பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே விண்டோ தான், நல்லாயிருக்கும். நீங்கள் வெளியில் இருந்து பால்கனிலேயும் வியூ பார்க்கலாம். நாங்கள் இங்கே டைம் ஆயிடுச்சுங்க. இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு. இங்கே கிளம்புறதுக்கு மனசே இல்லை. ஏன்னா நல்லா இருந்துச்சு உண்மையில், பெஸ்ட்டு ஸ்டே. ஆனால் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா இங்கே வந்து ஃபுட்டு மட்டும் கிடைக்காது, அதே மாதிரி டீ காஃபி எதுவுமே கிடைக்காது. என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து ஃபுட்டு அலோவ் பண்ணல, என்னென்னா நிறைய இதாக்கிடுறாங்க, ரொம்ப அழுக்காக்கிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த மரவக்கந்தி வியூ 2 வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய ஃபாரஸ்ட் ஸ்டே போயிருக்கோம், இனிமேலும் போவோம். ஆனால் எங்களுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேஸு. நீங்கள் ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னா வந்து மசனகுடியில் வந்து அங்கே டவுனில் சாப்பிட்டுக்கோங்க. அதே மாதிரி டீ காஃபினாலும் அங்கே தான். ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னா இங்கே வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. எதாவது கிடைக்காது. எக்ஸ்ட்ரா சார்ஜ்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. நீங்கள் ரூம் புக் பண்ணுறது தான். நீங்கள் ரூம் புக் பண்ணிவிட்டு நேராக தெப்பக்காட்டில் போய் அங்கே வந்து செக்கிங் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிட்டிங்கன்னா டேரெக்டாகவே இங்கே வந்துடலாம். இங்கே வந்து கீழே வந்து கேர்டேக்கர் ரூம் இருக்குது. அவங்க வந்து அவங்களோட ரூமு டிஸ்பிளே போட்டிருக்காங்க. ஒருவேளை இங்கே இல்லைனாலும் அவங்க ரூமை பார்த்து நீங்கள் ஃபோன் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் போதும். அப்படி இல்லை வேறு ஏதாவது புக்கிங்க்கு உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இது பண்ணுறேன். இந்த வீடியோவை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோவும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் சொல்லுங்கள். மயிலன் பாய்.